ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனா பார்க்கப்பட்டவர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு, ஒரு நல்ல தாய் தந்தைக்கு வந்து பிள்ளையா இருந்தவர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு, எல்லாமே ஒரு பெண்ணால வந்து இவ்வளவு நிர்மூலமாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ரவிமோகன் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு இல்லைனா கூட வந்து ஆதரவா இல்லை. இந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு மோசடி பேர் வழி. யாரு? ரவிமோகன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து கூடுதலாக இன்னும் 2 வழக்குகள், மொத்தம் 3 வழக்குகள் வந்து அவங்க மேலே வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டீங்க, அவங்க போயிட்டாங்க, எங்க இருந்தாலும் நல்லபடியாக எவ்வளோ சீன் போட்டேன், அப்படியே அடித்தோணிலிருந்து கத்துனேன், அப்படியே பூம் பூம் ஜிம் 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 ஜும் ஜும் ஜும். டாக்டர்கிட்ட போறோம்னா அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வரணும். நீங்க டாக்டரே முடிச்சிடுறீங்க, ஹீலிங் கூட வந்திருந்தா பிரச்சனை கிடையாது, நீங்க அங்கே சீலிங் ஆயிட்டீங்க. வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல போய் அந்த கான்ட்ராக்ட் வந்து 5 லட்ச ரூபாய் கான்ட்ராக்ட் பேசும், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இது வாக்கு வருதோ அது 15 லட்சம் ஆக்க. சரி, அதை தாண்டி வந்து அடிச்சு தான் தகவல். ஜீனின்றதுல கதை சரியில்லை, அவர் தலையில துண்டை போட்டுனாரு, யாரு? ஐஸ்வரி கணேஷ். கதாநாயகி சரியில்லை, சொன்னது யாரு? கெனிஷா. காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மினி. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திரு ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப வருஷமா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, ஜெயம் ரவி கெனிஷா அப்படின்ற பேச்சு தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில அவங்க பிரிஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, அதெல்லாம் தாண்டி இப்ப கெனிஷா வந்து அரெஸ்ட் ஆக போறாங்க, அது துபாயில அரெஸ்ட் ஆக போறாங்க அப்படின்ற டாக் தான் நிறைய சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதுக்கான விளக்கம் யாருமே சரியா சொல்ல மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. என்ன தெரியுமா, சிவாஜியோட படம் ஒன்று இருக்கு, அந்த படம் வந்து கௌரவம். சிவாஜி வந்து ஒரு சீனியர் அட்வொகேட்டாக நடிப்பார் அந்த படத்தில். அவர் வந்து மிக திறமையான ஒரு வழக்கறிஞர். அப்போ மேஜர் சுந்தரராஜன் வந்து ஒரு கொலை வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு வருவார். அது நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும். உள்ளபடியே வந்து அது கொலை பண்ணது, ஆனால் அது வாத திறமையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலை வழக்கில் வந்து காப்பாற்றிடுவார் சிவாஜி. கிளைமேக்ஸில் வந்து மீண்டும் ஒரு வழக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து கொலை பண்ணலை, வாத திறமையில் வந்து கேட்டிங்கன்னா சிவாஜி தோற்றுடுவார். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ சம்பவம் நடந்தது. அதுக்காக கெனிஷா வந்து நிரபராதின்லாம் நான் சொல்லலை. இங்கே தண்டிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது கெனிஷா மீது. ஏன்னா ஒரு குடும்பத்தையே வந்து நிர்மூலமாக்கி 3 குடும்பங்களை, அது 3 குடும்பங்கள்லாம் யாருக்கு? ரவிமோகன் குடும்பமாக இருக்கட்டும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்தியோட அவங்களுடைய அம்மா அப்பா அந்த குடும்பமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவிமோகன் வந்து அப்பா அம்மா, இந்த 3 குடும்பத்தையும் ஒரு பெண்ணால் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது கேட்டால் வந்து ஒரு மனக்குமுறலோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அனுதினமும் தினசரி அவ்வளோ கஷ்டங்களை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் பரிதவிக்குது அப்பா இல்லாமல். மனைவி வந்து தன் கணவன் தனக்கு சொந்தமாக இல்லையானும் போது பார்த்தீங்கன்னா பொறுப்பற்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அடிமை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ரவிமோகன் மாறினதில் யாருக்கும் வந்து இங்கே வந்து யாருமே ரவிமோகனுக்கு வந்து இப்போ ஆதரவான நிலையில் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் அடுத்தடுத்து அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள், அடுத்தடுத்து இப்போ ஒரு நடிகராக வந்து ரசிக்க ஆரம்பித்த பல பேர் வந்து இன்னைக்கு மெல்ல மெல்ல விலகி போகிறாரு. ஒரு கதாநாயகனாக பார்க்கப்பட்டவர் இன்னைக்கு வில்லனாக இருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக பார்க்கப்பட்டவர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு, ஒரு நல்ல தாய் தந்தைக்கு வந்து பிள்ளையா இருந்தவர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு, எல்லாமே ஒரு பெண்ணால் வந்து இவ்வளோ நிர்மூலமாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ரவிமோகன் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு இல்லைனா கூட வந்து ஆதரவாக இல்லை. இந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு மோசடி பேர் வழி. யாரு? ரவிமோகன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிட்டா, யாரு? கெனிஷா வந்து போயிட்டா. அவர் வந்து இந்த மாதிரி மீடியாக்கள் அத்தனை பேரையும் கடுமையாக சார்ந்ததெல்லாம் பார்த்தோம். மீடியாக்களை கடுமையாக சார்ந்தார். நீங்கள் வந்து சைபர் புல்லிங் பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, புதுசாக வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சு சொன்னார். இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிட்டு சவுதியில் போயிட்டு அங்கே வந்து தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து துபாயில் வந்து இந்த சொல்கிறாங்க இந்த யுஏஇ நிர்வாகம் சொல்கிறாங்க இல்லையா, யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ். ஸோ அந்த நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அங்கெல்லாம் ஒரே மாதிரியான அரப் கண்ட்ரியில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரியான தண்டனைகள் தான் இருக்கும். பரவலாக எல்லா நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும், அவ்வளோதான். தவிர ஒரே மாதிரியான குற்ற நடவடிக்கைக்கு தண்டனைகள் வந்து அப்படி தான் வழங்கப்படும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அபராதம் போட்டிருக்கிறாங்க. ஒரு வழக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து கூடுதலாக இன்னும் 2 வழக்குகள், மொத்தம் 3 வழக்குகள் வந்து அவங்க மேலே வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால்,
இதே வாய் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பூம் பூம் ஜிம் ஜும் 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 அப்படி பண்ணாங்க இல்லையா, அங்கேயும் போய் ஜும் 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 பண்ணதான் பார்த்தானுங்க. எது அங்கே இருக்கிறவங்க அங்கேயே வந்து இவ்வளோ சீன் போறியா நீன்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த ஹீலிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஏமாத்து வேலை தான். நான் சொல்கிறேன், எனக்கு சில நேரங்களில் நான் இன்னொருத்தர் ப்ரொஃபஷனல் நம்ம கெடுக்க வேணாம்னு நினைப்பேன். அதனால நான் தவிர்த்துப்பேன். பொதுவாகவே எனக்கு இந்த ஜாதகம் ஜோதிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் வந்து பல குடும்பங்கள் அதை நம்பி அதை தொழிலாகவே செய்கிறாங்க. ஜாதகம் ஜோதிடம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இறை நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் கும்பிட்டோம். ஏன்னா அந்த சாமியை நம்பி பல குடும்பங்கள் வந்து கோயிலில் விழக்கூடிய அந்த தட்டில் விழக்கூடிய காசை நம்பி பல குடும்பங்கள் இருக்குது. நாம் எதுக்கு அதை வந்து மன நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கல்லையே ஏதோ ஒன்று கும்பிட்டு போகிறான். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் நடக்குது. உழைச்சிட்டு நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் நம்ம ஏன் தர்க்கம் பண்ணின்னு, நமக்கு பிடிக்கல, நமக்கு நம்பிக்கை இல்லையா, அது நம்மளோட போயிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி தான் இந்த ஹீலிங்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு வகையான இந்த சொல்கிறாங்கல்ல வசியப்படுத்துறது, சூனியம் வைக்கிறது, ஒரு நம்பிக்கையில் ஒருத்தனை ஆழ்த்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, தள்ளுறதுன்னு ஒன்று, திணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவனை திணிக்கிறது. இதை பார், உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் பார் உனக்கு நான் இதை பண்ணுறேன், இதன் மூலமாக பாரு நீ வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் அவனுக்கு. இப்போ கிடச்சிச்சா அவனுக்கு கிடச்சிச்சான்னு சொல்லிட்டு என்ன கிடைக்கனா கூட கிடச்சிச்சுன்ற மாதிரி ஆகிடும். அப்படிதான் அது வந்து ஒரு பொய்யான நம்பிக்கை ஊட்டுறது தான் இதெல்லாம். ஸோ இது ஒரு வகையான வந்து இந்த பில்லி சூனியம் அது இது இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ கடவுளே இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இது மட்டும் என்ன, இயற்கைக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக இருக்கும்போது சந்தோஷப்படுறோம், பாதகமானால் நம்ம வருத்தப்படுறோம், அவ்வளோதான். நம்ம எதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புறந்தள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அளவோடு இருக்கணும். ஹீலிங்க்கு போனீங்கன்னா அந்த ஹீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம்னா அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வரணும். நீங்கள் டாக்டரே முடிச்சிடுறீங்க. இப்போ பிரச்சனையாக இருந்தாங்க. இது ஹீலிங்க்கு போனீங்கன்னா ஹீலிங் கூட வந்திருந்தா பிரச்சனை கிடையாது, நீங்கள் அங்கே சீலிங் ஆகிட்டீங்க. இது இப்போ அதோட விளைவு என்னாச்சு கேட்டால், நான் கேட்குறேன், ஹீலிங் சொல்லி கொடுக்குற ஒரு பொம்பளைக்கு கொஞ்சமாச்சும் அறிவு வேணாமா? அங்கே அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, இவன் மட்டும் கேட்குற, அவன் வந்து குழந்தையான்னு கேட்குற, யார் கெனிஷா தான் சார், அவன் ஒரு குழந்தையான்னு கேட்குற, யாரை ரவிமான் தான் கேட்குறேன், அவனை குழந்தையான்னு கேட்குறல்ல, நான் உள்ளபடியே நான் கேட்குறேன், நீ குழந்தையான்னு கேட்குறேன். அங்கே 2 குழந்தை இருக்குது, அது உனக்கு தெரியுமா? அங்கே 2 குழந்தை இருக்குது, நீ என்னத்த பெரிய ஹீலிங்? நீ என்ன சொன்ன, அந்த 2 குழந்தைங்க எவ்வளோ ஏக்கத்தை புரிஞ்சுக்கணும்ல. நீ உள்ளபடியே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ 4 மாதம் கர்ப்பமான என்ன 8 வருஷம் கலைஞ்சிச்சு எல்லாம் நீ சொல்கிற, சரிங்களா? நான் கேட்குறது எனக்கு என்ன, பெட்ரோல் தான் பிள்ளையா? அங்கே 2 பிள்ளைகள் இருக்குது, தகப்பன் இல்லாமல் எவ்வளோ பரிதவிக்கும். ஏன் அதை உன்னால் புரிஞ்சிக்க முடியல? அவனை ஒன்று நான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிலே தட்டி அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் முடிஞ்சிச்சு, கிளம்புடா நீ போய் வந்து உன் பிள்ளைங்களை உன் குடும்பத்தோட போய் சேருன்னு சொல்லி தள்ளி விடுவா. கூட வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக அவனோட வந்து சுற்றிக்கிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி கதறி வந்து பார்த்தீங்கன்னா மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து அன்றைக்கி நைட்டே எனக்கு நிறைய ஃபோன் வந்துச்சு. வந்து என்னங்க யூடியூப் மீடியாக்கள்லாம் வந்து ஒரு பயங்கரம் சார், சைபர் பிள்ளைங்க சார், உடனே வந்து ஒரு விரக்தி ஏதோ வந்து கும்பிட்றான். ஆனால் காலப்போக்கில் நாளைக்கு புரிஞ்சிக்கும் போது எல்லாம் தெரியும். இப்போ வந்து கேட்டால் வந்து நான் கூட இருக்க பிரிஞ்சு போயிட்டாலாம், அப்படி அதுக்காக வந்து கத்துறான் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். இப்போ தான் தெரியுது கேட்டிங்கன்னா அதுவும் ஃப்ராடு வேலை. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து இவங்க பண்ண வந்து அமக்கலத்துக்கு அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்டில் போய் அந்த கான்ட்ராக்ட் வந்து 5 லட்ச ரூபாய் கான்ட்ராக்ட் பேச, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இது வாக்கு வருதோ அதை 15 லட்சம் ஆக்க. ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த கனிஷாவில் சிக்கல். ஒரு பக்கம் ஆட்டோ பாப்புன்னு ஒரு படம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனின்னு ஒரு படம், ரெண்டுமே வந்து போட்டியில் பத்திரமா இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டால் இதில் கதை சரியில்லை, ஜீனின்றதுல கதை சரியில்லை. அவர் தலையில் துண்டை போட்டினாரு யார், ஐஸ்வரி கணேஷ் பாவம் வந்து இவரை நம்பி வந்து என்ன அவர் மகள் கல்யாணத்தை நாசம், இவங்க 2 பேரும் தான் போய் அவங்க மகள் கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பேச முடியாத அளவுக்கு இவங்க கதையை தான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன மகள் கல்யாணம் ஆச்சு, இது பக்கம் வந்து இன்னொரு பக்கம் ஃபினான்ஸ் பண்ணி அந்த படம் வந்து பெண்டிங்கில் கிடக்குது. ஜீனின்னு ஒரு படம் கிட்டத்தட்ட 50 கோடின்றாங்க, எவ்வளோ லாஸ். இன்னொரு பக்கம் வந்து ஆட்டோ பாப்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு தெரிய வந்து ஒரு போலீஸ் அதிகாரியோட ஒரு மகள் தான் நடிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகி சரியில்லை, சொன்னது யாரு, கெனிஷா. அந்த ஹீரோயினை மாற்றுங்க, அதுவும் பெண்டிங், அதுவும் நாசம். இந்த சுச்சுவேஷனில் நான் படத்தில் ஏற்கனவே 2 படம் போட்டியில் நடக்குது, நான் அடுத்தது படமே நடிக்க மாட்டேன்னு வேற ஒரு சவால் வேறு இவர். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறேன். இந்த பக்கம் ஒரு பக்கம் துபாயில் வந்து ஒரு அடிதடி கேஸு வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு வந்து அடிச்சிடுறாங்க, தரக்குறவாக பேசுகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு. சரி, அதை தாண்டி வந்து அடிச்சு தான் தகவல். அதாவது ஒரு பெண்மணிக்கிட்ட வாக்குவாதம், அவங்க தான் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க, அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, அவங்க தான். அவங்கள்ட்ட வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுது.
அப்போ கூடுதல் பணம் கேட்குறாங்க. 15 லட்சம் 5 லட்சம் பேசுறது 15 லட்சம் கேட்குறாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்க அடிச்சிடறாங்க. அதை தாண்டி இன்னும் 2 வழக்குன்னு கேட்டால் அந்த ஹோட்டல் நிர்வாகமே வழக்கு போட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம். திருப்பி இவங்க என்ன சார் பண்ணாங்க? இப்போ இவங்க அடிச்சிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கினவங்க தான் வந்து வழக்கு வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த ஹோட்டல் நிர்வாகமே வந்து இவங்கள வந்து வழக்கு தொடுத்துருக்கு. ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இவர்கிட்ட வாங்க யாரு ரவிமோகன். ஏன்னா ஐயோ விட்டுட்டு போயிட்டா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிலாம் என்ன நடிப்பு. அவர் எங்க ஆனா இப்ப இந்த துபாயில நடந்த விஷயத்துக்கு இவர் முன்னாடியில தான் நடந்திருக்கு. இவர் முன்னாடி தான் நடந்திருக்குன்னா நான் இவருக்கு வந்து பார்த்தா இப்போ இவர் தான் ஆதரவா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொன்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து அடுத்தது நான் வந்து படமே நடிக்க மாட்டேன், அடுத்தது நான் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு படத்துல வந்து லோகேஷோட வந்து படத்துல கையெழுத்து போனேன். இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? எதுவுமே உண்மை இல்லை. ரவிமோகன் ஏன் இவ்வளோ டவுன் ஆகணும்? என்னதான் வந்து ஒரு பெண் மீது வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு குடும்பத்தையே இழந்து மரியாதை இழந்து இன்னைக்கு நீங்கள் எங்கேருந்து எங்கே வந்துட்டீங்க பாருங்க. ஒரு வந்து இப்போ வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருந்தீங்க, இன்னைக்கு எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோன்ற பிம்பம் போய் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்க? நல்ல குடும்பத் தலைவர் அது போச்சு. நல்ல தாய்க்கு வந்து குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையா பிறந்து அந்த எல்லா பேரும் நற்பேரும் கேட்டு இப்படி வந்து ஒரு அவலமான கேவலமான சொல்ல முடியல. பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த நிலைமை எதுக்கு? நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எந்த நிலையில் வந்திருக்கீங்க? இன்னைக்கு கேவலமாக தானே இருக்கிறீங்க. எல்லாமே ஒரே ஒரு பெண்ணுக்காக. அசிங்கமா இல்லையா இது? எவ்வளோ போய் இப்போ நீங்கள் கேட்டதான் ரவிமோகனும் ஃப்ராடுன்றது ஆயிடுச்சு இல்லை? இப்போ நீங்கள் எதை சொன்னால் நம்புவாங்க? ஒரு பக்கம் படத்தில் நான் நடிக்க மாட்டேன்றீங்க, அங்கே கையெழுத்து போடுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா விட்டுட்டு போயிட்டா, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேற ஒரு வாழ்த்து வேற இது. இப்போ பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து கேஸை வாங்கிட்டு இருக்குது. இப்போ அந்த கேஸை நீங்கள் தான் நடத்த போகிறீங்க. சரி, இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கின அந்த டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அப்போ உங்கள் நிலைமை என்ன? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் புக் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் ஒரு ஆதாயம் இருக்குமா? அங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதையாவது நீங்கள் கமிட்டாக இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 2 படம் நிற்கிது. அப்போ இன்னொரு 3வது ஒரு படத்தில் நீங்கள் கமிட் ஆகிறீங்க. அதுலையாவது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இனி நான் படத்திலே நடிக்க மாட்டேன். நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு நமக்கு எண்ணம் கிடையாது. ஆனால் உங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி இறங்கி வந்துட்டே இருக்கும். ஒரு பெண்ணுக்காக இவ்வளோ இறங்கணுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க துபாய் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. அவ்வளோதானே? ஓகே சார். கெனிஷா இப்போ அரெஸ்ட் ஆனாங்கன்னா ரவிமோகனுக்கும் அதில் சம்மந்தம் இருக்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி கிடையாது, சம்மந்தம் சொல்லல. இப்போ அவங்கள காப்பாற்றுற இடத்துல அவர் இருக்கிறாரு. ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றணும். தள்ளி விடுறதை இவரா இருந்து காப்பாத்தினா நீங்க என்ன ஒரு வழக்கறிஞர் சினிமாவா இது? நேராக போய் துபாய் வந்து மன்னர்கிட்ட போய் உட்காந்துட்டு பேச்சுவார்த்தை. அங்க அபராதம் என்ன கட்டணுமோ அதெல்லாம் கட்டிக்கிட்டி வேணா கூட்டம். அவ்வளவுதானே? அபராதம் கட்ட முடியும், அவ்வளவுதான். அந்த வழக்கு நடந்ததெல்லாம் கிடையாது. இப்போ இங்க நான் சொல்றேன், இதுதான் கர்மான்னு சொல்றது. இதுதான் யாருடைய, நான் அந்த மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகக்கூடாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெனிஷா எங்கன்னே தெரியல, தலைமறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரவிமோகன் கெனிஷா இப்போ எங்கே இருக்கிறாங்க? இப்போ வந்து துபாய் அரசு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூக்கிடுவாங்க ஈஸியாக. உங்கள் சந்தோஷம் இன்னொருத்தர் கண்ணீராக மாறக்கூடாது. ஏன் உங்கள் கண்ணீர் கூட பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கண்ணீர் வர அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல நம்ம தான் தாங்கிக்கணும். ரவிமோகன் பல பேரை கதற விட்டார், உண்மைதானே? இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா வெளிச்சமாகி வருது இல்லை? அவர் மீது உள்ள அந்த நன்மதிப்பு வந்து டேமேஜ் ஆகுது இல்லை? அவ்வளோ இப்படி நான் ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டீங்க, அவங்க போயிட்டாங்க, எங்கே இருந்தாலும் நல்லபடியாக எவ்வளோ சீன் போட்டேன், அப்படியே அடித்தோணிலேருந்து கத்துனேன். அப்படியே நான் கூட நினச்சேன், ஐயோ அவ்வளோதான் அந்த பொண்ணு போயிடுச்சு, ரைட் ஓகே சனியை ஒழிஞ்சு அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தா அங்கே கேஸ் நடந்து அங்கே போகிறேன். ஒரு பக்கம் நான் கையெழுத்து இனிமேல் படத்திலே நடிக்க மாட்டேன்ட்டேன். ஐயோ தமிழ் சினிமா என்ன ஆகுது, ரவிமோகன் போயிட்டா பெரிய பூட்டு எடுத்து போட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னா. இப்போ நான் சொல்கிறேன் லோகேஷன் கையெழுத்து போடுறேன். அப்போ என்ன, இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிச்சிங்க ரவிமோகன் சினிமா, அங்கே இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு எங்கேருந்து பணம் வருது? அப்போ வந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவாவில் வந்து சொத்து வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எங்கேருந்து பணம் வந்து? இப்போ எல்லாமே பொய்னு ஆயிடுச்சுல்ல. நீங்கள் பேசுனது அத்தனையும் உண்மை. அப்போ ரவிமோகனே வந்து இதில் ஒரு ஃப்ராடு தான். அப்போ நீங்கள் சொன்னது அத்தனை குற்றச்சாட்டம் எதை எடுத்துக்க முடியும்? இப்போ நீங்கள் குஷ்பு சொன்ன குற்றச்சாட்டம் அது தனி. நீங்கள் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க போயிட்டீங்க வந்தீங்கன்றாங்க. ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நட்பு முறையில் சில பேர் ஆதரவாக இருப்பாங்கம்மா. ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம விட்டுட்டு விலக மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு குடும்பத்தில் தலையிடவும் கூடாது. அதை நம்ம வந்து குஷ்பு பேசுறது சரின்னா நான் சொல்லலை. பட் இருந்தாலும் அது கேட்டால் ஒரு குடும்பத்துக்கு கஷ்டப்படும் போது ஒருத்தர் ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆதரவாக இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் வந்து விரோதி நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் சரியாக இருக்கணும்ல. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிமா.